ஆலங்குளத்திலிருந்து சுசேஷகர் ஜஸ்டின் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் சுகமாய் இந்த புதிய நாளை காண உதவி செய்து ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியமாய் கர்த்தர் செய்கிறதான நன்மைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து மகிழ்கிறார். இந்த வேளையில இவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் மேன்மேலும் ஒரு ஊழியங்கள் கடைசி நாட்களில் பெருகும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை இன்றும் கூட நம்மளை தட்டி எழுப்பும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த புதிய நாளில இந்த மாசம், அதாவது இந்த வருஷத்துல 5வது மாதம் முடிய போகிற நேரத்துல வந்திருக்கிறோம். கடைசி நாளில வந்திருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய எல்லா கோணல்களையும் அவர் செவ்வையாக்குகிற தேவனாய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நடக்கிற கர்த்தர் இனிமேலும் அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய நாளில் கூட ஒரு காரியத்தை உங்கள் முன் வைக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்ற தலைப்பில் ஒரு சில குறிப்புகளை சொல்ல நான் அடியேன் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலே நாம் செய்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்மளை கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லாத தனித்து விடப்பட்ட அநேக சூழ்நிலைகளை நாம் காண்கிறோம். எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் நம்ம என்னத்தை செய்தோம் அப்படிங்கிற நிலவரத்துல தான் அநேக சூழ்நிலைகள் வழியா நாம் கடந்து செல்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்மளை கவனிக்கிற, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளை வெறுமையாக அவர் விடுகிற தேவன் இல்லை, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியும். ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு கர்த்தர் சீசர்களோடு போய்கிட்டு பொழுது அந்த நேரத்துல ஒரு 2 குருடர்கள் ஆண்டவர் இந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி அவர்கள் சத்தமிட்டார்கள். கூடியிருந்தவர்கள்லாம் அவர்களை அதட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் சத்தமாய் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டு உடனே நின்று அவர்களுக்கு உதவி செய்ததை அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். உடனே அவர்கள் நல்ல சுகத்தை கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. சாதாரண மனிதர்களைப் போல அவர்களும் அந்த நிலவரத்தை கர்த்தர் மாற்றினார். உண்மையாகவே நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். பெரிய கூட்டமா அவர் போயிருந்தாலும் சத்தம் போட்டு நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனே நின்று கவனித்து அப்படி பார்த்துட்டு போகல, நமக்கு தேவையான உதவிகளை அவர் செய்துவிட்டு போறதை நாம் அந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய ஜெபம், நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மத்தேயு 6வது வசனத்துல கூட அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா என்று அதில் நாம் வாசிக்கிறோம். கதவு பூட்டியிருக்கலாம், அறை பூட்டியிருந்து நாம் ஜெபித்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து வெளியரங்கமாய் பலன் தருகிற தேவன் என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதில் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கவனத்தை நாம் இழுக்கணும். நல்லா ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பார்வை நம்ம மேல விழும். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல வாசிக்கும் போது கூட அன்னாள் அழுது கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினாள். அந்த சபையில இருந்த ஊழியக்காரர் ஏலி கூட அவளை சரியா புரிஞ்சு கொள்ளல. ஆனால் கர்த்தர் அவள் மேல் கண்ணோக்கமா இருந்து அவளுக்கு உதவி செய்தார் என்பதை பார்க்கிறோம். 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஜெபிக்கிற மக்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். அந்த காலையில முதலாவது நான் சொல்லப்படுகிற அந்த காரியத்துல கர்த்தருடைய கவனத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய கவனம் நம்மையில் இருக்கும் பொழுது நம்ம இடறி போக மாட்டோம்.
கர்த்தர் அந்தந்த நேரத்துல நமக்கு தேவையான அநேக காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவும் கூட அவன் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் செத்து போவன்னு சொன்ன அந்த நேரத்துல அதே தூதன் வந்து இன்னும் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய கவனம் நம்முடைய ஜெபத்தின் மூலமா இழுக்கப்படுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் புதிய மாதத்தை காண இருக்கிறோம். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்து கர்த்தருடைய கவனத்தை நம்மேல் திருப்பும்படிய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். சங்கீதத்துல தாவீது அநேக இடங்கள்ல சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், கர்த்தாவே செவி கொடுப்பீராக என்று சங்கீதம் 55 அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 66. இப்படி அவருடைய அனுபவமே ஜெபம்தான். எந்த காரியம் செய்தாலும் ஜெபித்து ஜெபித்து அவர் திட்டமிட்டு அந்த காரியத்தை நாம் செய்ததை நாம் பார்க்கலாம். நாம கூட ஜெப கூட்டத்துக்கு போறோம், நல்ல தேவனை ஜெபிக்கும் பொழுது நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் நம்மளை கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய ஜெபம் கர்த்தர் நம்ம மேல் கவனமா இருக்க அது இழுக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய ஜீவியத்தை பார்த்து கர்த்தர் நம்ம மேல் கவனம் வைக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில அந்த தரியு ராஜா சிங்க கெபியில வந்து சொல்றாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அந்த தானியேல் சொல்கிறான், நான் தேவனுக்கு மத்தியில நான் குற்றமற்றவனா இருந்தேன், உமக்கும் நான் நீதி கேடு செய்யல என்று தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல அறிக்கை பண்ணுகிறான். யோபு குறித்து கூட கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார் 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்பாவத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதனால நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பரோட வாழ்க்கையில பார்க்கலாம், அநேக சூழ்நிலைகளை வழியாய் வந்தாலும் கர்த்தர் அவனுடைய ஜீவியத்துல அவன் போன வழியில கர்த்தர் பார்த்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கூட நம்ம ஒருத்தர் கூட நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய செயல்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்ற நாளில யோவான் அதிகாரத்துல 1வது வசனத்துல 1வது அதிகாரம் 47வது வசனத்துல கூட நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்திரவேலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாத்தான் வேலு அந்த மரத்தடியில இருக்கும் பொழுது யாரும் எனக்கு தெரியாது என்று அவன் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களை காணப்பட முடியாது. நாம் கர்த்தருடைய காரியங்களிலே நம்முடைய ஜீவியத்தை சரியாய் வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற பிரதிபலன்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையில தேவனாய் இருக்கிறார். அதுபோல மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நம்முடைய கிரியைகள் மேல் அவர் கவனம் வைக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல 2வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அநேக அந்த 7 சபைகளுக்குமே கர்த்தர் சொல்லுகிறார். உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் மூலமா ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியங்கள் நடக்கிறது. கர்த்தர் இந்த கிரியைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய செய்கைகளை அறிந்திருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம எவ்வளவு பாடுகள், பிரயாசங்கள், தியாகங்கள் உழைக்கிறோம், ஆனால் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவனுடைய அந்த 22வது அதிகாரத்துல அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி அவர் பலன் தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் பாருங்க தேவனுடைய சமூகத்துல வந்து எட்டினது. ஆபேல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவனுடைய ஜீவியத்தை பார்த்து ஆபேலுடைய ரத்தம் தேவ சமூகத்துல வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய கிரியைகள் இன்றைக்கும் பேசுகிறது. ஆபிரகாமுடைய கிரியைகள் இன்றைக்கும் பேசுகிறது. அநேக மிஷனரிகளுடைய ஜீவியம், அவங்க மண்ணை இந்த பூமியை விட்டு மறைந்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்களுடைய ஜீவியங்கள் இன்றும் பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில நம்முடைய ஜீவியத்தை நாம் விதைக்க வேண்டும்.
சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய கிரிகள் மூலமா அந்த பூமியில நம்ம கொடுக்கப்பட்ட காலங்களில நாம் விதைப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதனால முதலாவது காரியத்துல நம்முடைய ஜெபத்தின் மூலம் கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஜீவியம் கர்த்தர் நம்மளை கவனம் செலுத்துகிறார். மூன்றாவதாக, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆட்டிடியூட், இதன் மூலம் கர்த்தர் நம்மளை அவர் கவனமாய் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்துல கூட நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 1வது அதிகாரத்துல அந்த ஆண் பிள்ளைகளை கொல்ல சொல்லி பார்வோன் ஒரு சட்டம் போட்டிருந்தார். பாருங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவங்க குடும்பங்களை தலைக்க பண்ணினார். அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் கரையம் செலுத்தும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பங்களை தலைக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருந்தார். அதனால கடைசி நாட்களிலே நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் நம்முடைய கிரிகளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது. நான்காவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய எதிர்ப்புகள் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சாத்தான் மூலமா அநேக எதிர்ப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. வியாதி கூட ஒரு எதிர்ப்பு தான். ஆனாலும் நம்முடைய வியாதிகளை கர்த்தர் கவனிக்கிறார். அவர் பார்க்காம இருக்கல, அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவரு நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனா மத்தேயு 2வது அதிகாரத்துல ஏரோது இயேசு பிறந்த உடனே 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொல்லுவதற்கு அவன் எத்தனித்தான். ஆனால் கர்த்தர் பாருங்க, எகிப்திற்கு போங்கள் என்று அந்த இயேசுவை அந்த யோசேப்பு மரியாள் அவங்க குடும்பங்களை எகிப்திற்கு போகும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அப்ப எதிர்ப்புகள் கர்த்தருக்கு தெரியும். எதிர்ப்புகளுக்கு மறைந்து போகும்படியா கர்த்தர் நம்மளை தப்பு பண்ணுகிறார். கர்த்தருடைய கிரியை நம்மத்திலே விளங்க முடியாது. கர்த்தருடைய நமக்கு வருகிற எதிர்ப்புகளையும் கர்த்தர் அதை விட்டு விலகுவதற்கு, அதை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு, அதில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். எலிசா பாருங்க, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ இவ்வளவு ரதங்கள் இருக்கிறதே, இவ்வளவு ராணுங்கள் வந்திருக்கிறதேன்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தான். அப்பொழுது எலிசா ஜெபிக்கிறான், கர்த்தாவே இவர் கண்கள் பார்க்கும்படி செய்யும் சொல்லி. அப்ப பாருங்க, தேவர் அந்த சுற்றிலும் ஒரு பரம சேனை, ரதங்கள், பயங்கரமான ஒரு அக்கினிமயமான ரதங்கள், சேனைகள் வந்து இறங்கினதை அவன் கண்கள் பார்த்தது. அப்போ நாம் பயப்படக்கூடாதபடி நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய சமூகம், அவருடைய ரதங்கள், அவருடைய அக்கினிமயமான தேவனுடைய சேனைகள், பட்டயத்தை உருவின தூதர்கள் இருப்பதை அவன் பார்த்தான், வேலைக்காரன் பார்த்தான். எதிர்ப்பின் மத்தியில நம்மளை சுத்தில ஒரு தேவ சமூகம், தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருப்பதை கர்த்தர் செய்கிறார். அதனால எதிர்ப்பை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். 5வதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். நம்முடைய ஜெயத்தின் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது இந்த கோலியாத் கொக்கரிக்கிறான். 40 நாள் வந்து கொக்கரிக்கிறான். ஆனா தாவீது சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது. அதனால அவன் பயப்படல. பாருங்க, அந்த யுத்தத்துல கர்த்தரே ஜெயம் கொடுத்தார். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஆனா கடந்து வந்த பிறகு கர்த்தரை குறித்து பாடுகிறார். கர்த்தரே இந்த இடத்துல அற்புதம் செய்தார் என்று கர்த்தரை குறித்து அந்த பாடல்களை மிரியாம் அவன் கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடுகிறார். யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனமாய் இருக்கிறார். அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 18 நாம் வாசிக்கிறோம், என்னை பலத்தால் இடைகட்டி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார்.
இன்றைய காலை வேளையிலும் கூட நம்முடைய ஜெயத்தின் மேல் கர்த்தர் நம் கவனமா இருக்கிறார். நாம் ஜெயாலே நாம் தோற்று போகிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன். அதனால் நாம் ஜெயத்திற்குரியவர்கள், நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏன்னா ஜெயத்தை விரும்புகிற தேவன் அவர். சத்தியத்தை நம்பணும். நம்முடைய செவிகள்ல விழுகிற அதைரியமான வார்த்தைகளை நான் நம்பக்கூடாது. நாம் பார்க்கிற அந்த சூழ்நிலைகள் நம்ம கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஜெயத்தை தருகிற கர்த்தர். சத்தியத்தை நான் நம்பும் பொழுது, ஜபத்தில் இருக்கும் பொழுது, நம்முடைய ஜீவியத்தை நமக்கு சரி பண்ணும் பொழுது, நம்மளுடைய எல்லா செயல்களையும் கிரியைகளையும் நாம் கர்த்தர் கவனிக்கிற பட்சத்துல நாம் காணப்படும் பொழுது, நாம் நல்லா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் கவனமா இருக்கிறார். இந்த காலை வேளையில அன்பான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் ஊழியர்கள் மற்ற எல்லாருக்கும் கர்த்தர் என்ற நாளிலே சொல்லி, கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் கவனமா இருக்கிறார். இரண்டாவதாக ஜீவியத்தை, தானியேலை போல ஒரு குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய கிரியைகள், முற்பிதாக்களுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது, மொர்தெகாய் பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். எஸ்தர் ராஜாத்தி, அவங்க சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல, ஒருத்தர் கூட இல்ல, செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி ராஜாவின் இடத்துல போது நின்றாள். கர்த்தர் பாருங்க, அந்த தேசத்தையே கர்த்தர் அசைத்தார், ரட்சித்தார். நாமளும் கூட நம்முடைய கிரிகள் இந்த நாளிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? கர்த்தர் நம்முடைய கிரிகளுக்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை. நமக்கு உதவி செய்கிற தேவன், தப்பி போகிறதுக்கான வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். கடைசியாக நம்முடைய ஜெயத்தின் மேல் அவர் கவனமாயிருக்கிறார். யுத்தத்துக்கு நம்மளை பழக்க வைக்கிற கர்த்தர், நம்மளை பலத்தால் இடை கட்டுகிறவர். நாம் பயப்படுவதற்கல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் ஜெயத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் ஜெயம் உள்ளவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நம்ம வெற்றியா ஜீவிக்கிறவர்கள், கூனி குறுகி போகிறவர்கள் அல்ல, அதைரியத்தோடு நாம் காணப்படுபவர்கள் அல்ல. ஜெயத்தின் ஆதர் நம்மளோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு ஜீவிக்கிறார். கர்த்தரை அறிக்கை பண்ண வாயினால் நம்மளை கர்த்தரை கூப்பிட நம்முடைய செயல்களை கர்த்தர் மாற்றுவார், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய கவனம் நம்மேல் காணப்படும். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று நம்ம ஆசிக்கிறோம். இதனால கர்த்தரை நம் பட்சத்துல கர்த்தருடைய கவனம் நம்மேல் திருப்ப முடியாது. அந்த குருடர்கள் பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கவனத்தை சம்பாதித்தார்கள். நாமளும் இந்த கால வேளையில கர்த்தருடைய கவனத்தை நம்முடைய கிரிகள் மூலமா, செயல்கள் மூலமா, நம்முடைய வைராக்கியத்தின் மூலமா, நம்முடைய ஜபத்தின் மூலமா கர்த்தருடைய கவனத்தை இந்த காலை வேளையில சம்பாதிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வரக்கூடிய நாட்களில கர்த்தருக்காக நாம் கடும் பிரயாசப்பட்டு பரலோகத்தில பிரயாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா ஜீவிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.